லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து NMCLI அதை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெட்வொர்க்கிங் பார்த்துருந்தோம். ஸோ பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய யூட்டிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த யூட்டிலிட்டிஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா NMCLIங்கிறது ஒன் ஆஃப் த மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுது, ரைட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா NMCLI எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப்பை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ NMCLI அப்படின்னு சொல்லும்போது எதை நம்ம மீன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மேனேஜர் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட்வொர்க் டிவைசஸ் மேனேஜ் பண்ணலாம், நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நெட்வொர்க் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம NMCLI டூல் யூட்டிலிட்டி மூலியமாக நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியுங்க, ரைட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் அதில் ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு மேன் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற எல்லா கமெண்ட்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரைட். ஸோ சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கமெண்ட் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், NMCLI, ரைட். ஸோ மேன் கொடுத்து NMCLI அப்படின்னு கொடுத்து நான் இங்கே என்டர் அடிக்கிறேன், ரைட். ஸோ NMCLI அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் டூல் ஃபார் கண்ட்ரோலிங் நெட்வொர்க் மேனேஜர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே நம்மளால இதில் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா NMCLI வச்சு கிரியேட், டிஸ்பிளே, எடிட், டெலிட், ஆக்டிவேட், டீஆக்டிவேட். ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் NMCLI பேஸில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ ஃப்ளாக்ஸ் எல்லாம் நிறைய ஃப்ளாக்ஸ் கொடுத்துருக்காங்க, கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கமெண்ட்ஸ் வந்து அவங்களே வந்துட்டு என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ NMCLI வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானே வந்து மேன் பேஜை யூஸ் பண்ணி தான் டோட்டலாகவே கற்றுக்கிட்டேன், ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்குறதுக்கு, அதாவது ஹோஸ்ட் நேம் பற்றி பார்க்குறதுக்கு, ரைட். ஸோ பர்மிஷன்ஸு, லாகிங்ஸு, ஸோ அதுவும் இல்லாமல் இதில் வந்து நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துக்கலாம், WLAN ஸ்டேட்டஸ், ஸோ ஈவன் நம்மளுடைய ரேடியோ கனெக்டிவிட்டியுடைய ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும், ரைட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக நமக்கு வந்துட்டு இந்த மேன் பேஜ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், ஈத்தர்நெட்டு, வைஃபை, வைமேக்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கனெக்ஷன்ஸையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது எப்படி, அது எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது, அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது, அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்ரேஷன்ஸுமே ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. NMCLI பேஜ் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேன் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே இந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா என்டையர் டீடைல்ஸ் வந்து அதில் இருக்குங்க, ரைட். ஸோ எப்போ போல இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்ஸ் நம்ம இதில் கோத்ரூ பண்ணி பார்க்கலாம், ரைட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெனரல் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NMCLIன்னு கொடுத்துட்டு, ரைட். ஸோ ஜெனரல் கொடுத்துருவேன். ஸோ ஜெனரல் கொடுத்துட்டு நான் இங்கே ஸ்டேட்டஸ்ன்னு கொடுக்குறேன், ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக வந்து என்னுடைய மெஷினில் வந்துட்டு என்ன ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு எல்லாமே ஆக்டிவில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வைஃபை எனேபிள் இருக்குது, வைஃபை WLAN எனேபிள் இருக்குது, ரைட். ஸோ இந்த மாதிரி என்னென்ன கனெக்டிவிட்டி வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன நம்ம லாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ லாகிங்னு கொடுத்து நான் இங்கே என்டர் அடிக்கிறேன். ஸோ லாகிங் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த விதத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு இதில் லாகிங்கில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், NMCLI கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெனரல் ஸ்டேட்டஸ். ஸோ இதுவே வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கணும், இல்லைன்னா ஒரு டிவைஸ் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ NMCLI கொடுத்துட்டுங்க, ரைட். ஸோ கொடுத்துட்டு ஒரு டிவைஸ் பற்றின ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கு ஸோ DEVICன்னு கொடுத்துட்டு, ரைட். ஸோ நான் இங்கே ஸ்டேட்டஸ்ன்னு டைப் பண்ணுறேன். ஸோ டிவைஸ்ன்னு கொடுத்து ஸ்டேட்டஸ்ன்னு டைப் பண்ணுறேன், ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டிவைசஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது, என்னென்ன டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ஈத்தர்நெட் கனெக்ஷன். ஸோ இது வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வைஃபை கனெக்ஷன். ஸோ வைஃபை கனெக்ஷனும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து கனெக்டடில் இருக்குது. ஸோ கனெக்டடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு க்ரீன் கலரில் காமிக்குது, ரைட். ஸோ இது வந்து என்னுடைய லோக்கல் லூப் பேக்கு, ரைட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக டிவைஸுடைய ஸ்டேட்டஸ் நம்ம காமிக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் டிவைஸை பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தரான டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிவைஷன் கொடுத்துடலாம். ஸோ டிவைஷன் கொடுத்து நான் இங்கே ஷோ கொடுத்துட்றேன். ஷோன்னு கொடுத்துட்டு, ரைட். ஸோ பர்டிகுலராக ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வைஃபை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு வைங்களேன். ஸோ WLO
1. ஸோ WLO1 கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இப்போ என்னுடைய இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிவைஸை பற்றின என்டையர் டீடைல்ஸ் வந்து எனக்கு இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது, ரைட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிவைஸினுடைய டீடைல்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து பார்த்துக்கலாங்க, ரைட். ஸோ இது வந்து டிவைஸ் பேஸ்டு ஆப்ரேஷன். ஸோ இதுவே வந்து கனெக்ஷன் பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரைட். ஸோ நம்ம இங்கே வந்து NMCLI கொடுத்துட்டு நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ கனெக்ஷன் கொடுத்து நான் இங்கே வந்து ஷோ கொடுக்குறேன், ரைட். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ என்டையராக இது வரைக்கும் நான் என்னுடைய மெஷினில் என்னென்ன கனெக்ஷன்ஸ்லாம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் அத்தனையுமே காமிக்குது. ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்டிவாக இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய மொபைலில் கனெக்ட் பண்ண ரெண்டுமே காமிக்குது. அது போக என்னுடைய ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய வைஃபை காமிக்குது. ஸோ இதுவும் ஒர்க் பிளேஸ் வைஃபை தான். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் நம்ம இது வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே வந்து என்னென்ன டிவைஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த டிவைஸ் காமிக்கும். அந்த டிவைஸுடைய யூனிக் ஐடியும் நமக்கு காமிக்குது, UUIDயும் நமக்கு வந்து அதில் டிஸ்பிளே ஆகுதுங்க, ரைட். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஸோ அந்த கனெக்ஷன் எப்படி வந்து மாடிஃபை பண்ணுறது, அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்துடலாங்க, ரைட். ஸோ ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NMCLI கொடுத்து நான் வந்துட்டு கனெக்ஷன் ஷோ கொடுக்குறேன், ரைட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட மிஷினில் இப்போ வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் இது வந்து டினோட் பண்ணுதுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன், ரைட். ஸோ ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சூடோவர் ஆக்சஸ் இருக்கணும். ஏன்னா ரூட் யூசர்னால மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். ஸோ அதனால் நான் சூடோவர் கொடுத்துட்றேன். ஸோ NMCLI கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ கான் கொடுக்குறோம். ஸோ கான்ங்கிறது நம்ம கனெக்ஷன் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ஷன் டாட் இன்டர்ஃபேஸ். ஸோ கனெக்ஷன் டாட் இன்டர்ஃபேஸும் கொடுத்து ஹைஃபன் நேம் கொடுத்துருக்குங்க. ஸோ என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ENPLSO. ஸோ இது ENPLSOங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய கரண்ட் ஈத்தர்நெட் கனெக்ஷனுடைய டிவைஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ we are going to establish an ஈத்தர்நெட் கனெக்ஷன். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தர்நெட் கனெக்ஷனுக்கான டிவைஸினுடைய நேம் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நான் டைப் கொடுக்க போகிறோம். ஸோ டைப் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம், ஈத்தர்நெட்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்துட்டு நெட் அப்படின்னு கொடுத்து நான் இங்கே என்டர் அடிக்கிறேன், ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு கனெக்ஷன் ஈத்தர்நெட் ENPS ஓகே. ஸோ இட் ஹாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ் சக்ஸஸ்ஃபுல்லி வருது, ரைட். ஸோ நம்ம இங்கே வந்து கனெக்ஷன் கொடுத்து நான் ஷோ கொடுத்து பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈத்தர்நெட் ENPLSO அப்படிங்கிற ஒரு கனெக்ஷன், அதாவது ஈத்தர்நெட் டைப்பில் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ வைஃபைக்கு நம்ம கிரியேட் பண்ணணும்னாலும் நம்ம இதே மாதிரி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்குவோம், ரைட். ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கனெக்ஷன் கொடுத்து நம்ம ஷோ கொடுத்துட்றோம், ரைட். ஷோ கொடுத்து நம்ம இந்த ஸ்பெசிஃபிக்கான கனெக்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம், ரைட். ஸோ ஈத்தர்நெட். ஸோ இப்போ இந்த கனெக்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பர்டிகுலர் கனெக்ஷனுடைய என்டையர் டீடைல்ஸுமே உங்களுக்கு வரும். ஸோ இந்த கனெக்ஷனுடைய ஐடி என்ன, கனெக்ஷனுடைய டைப் என்ன, ரைட். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனுடைய பர்மிஷன், ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம கான்ஃபிகர் பண்ணவே இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா IPv4 அட்ரஸ் நம்ம கொடுக்கவே இல்லை, என்ன கேட்வேன்னு கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய மெட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்காம இருக்கோம், ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கனெக்ஷனுக்கான மெட்ரிக்ஸை நம்ம கொடுக்கலாம். ஸோ மெட்ரிக்ஸ் எப்படி கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பவும் வந்துட்டு NMCLIங்கிறத போய்க்கிறேன். ஸோ நான் இங்கே கனெக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ இதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபை. ஸோ மாடிஃபை அப்படிங்கிற கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மாடிஃபைங்கிற கமாண்டை கொடுத்துட்டு ஸோ என்ன கனெக்ஷன் நம்ம வந்து மாடிஃபை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கொடுக்கணும். நம்ம வந்துட்டு ஈத்தர்நெட் இந்த கமாண்ட் இந்த பர்டிகுலர் கனெக்ஷனை நம்ம இப்போ வந்து ஆல்டர் பண்ண போகிறோம், மாடிஃபை பண்ண போகிறோம். அதனால அந்த கனெக்ஷன் நேமை நம்ம கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன மாற்ற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்ன மெட்ரிக்ஸில் நம்ம பார்த்தோமோ அந்த மெட்ரிக்ஸில் மாற்றிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மெட்ரிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இதுக்குள்ள ஸோ IPv6 இது பார்த்தோம், IPv4 பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய மெட்ரிக்ஸ் பார்த்தோம், ரைட். ஸோ அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்ன மாற்றலாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ IPv4 வந்து எம்டியாக இருந்துச்சு. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் IPv4 அட்ரஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ IPv4.address.
ஸோ IPv4 உடைய அட்ரஸ் நான் இங்கே செட் பண்ணுறேங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு 192.168.0.224 அப்படிங்கிற அட்ரஸ் நான் செட் பண்ணுறேன். ஸோ 224 வேண்டாம், ஒரு 206 அப்படிங்கிற அட்ரஸ் செட் பண்ணுறேன். ஸோ எப்பவுமே அட்ரஸ் செட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதனுடைய இது கொடுத்துருங்க, ரைட், மாஸ்கிங் கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து 24ங்கிற மாஸ்க் 255.255.0 அப்படிங்கிற மாஸ்க்கில் வரும், 24 மாஸ்க்கு. ஸோ அதனால நம்ம மாஸ்கிங் கொடுத்துறோம், ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா பாக்கி இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்னென்ன இருந்துச்சு, அட்ரஸ் இருக்குது, கேட்வே, ரவுட்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு இதுதான் அதனுடைய சர்வீஸுடைய ப்ராப்பர்ட்டியுடைய நேமு. அந்த ப்ராப்பர்ட்டியுடைய நேம் கொடுத்துட்டு நீங்கள் பக்கத்தில் என்ன வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து IPv4 அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கேட்வே கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ IP ஃபார் எக்ஸாம்பிள் v4 ரைட் டாட் கேட்வே. ஸோ கேட்வே நான் கொடுக்குறேன். ஸோ கேட்வே கொடுத்து அதனுடைய கேட்வேனுடைய அட்ரஸ் நான் கொடுக்குறேன். ஸோ 192.168.2.2 சொல்லிட்டு ஒரு கேட்வே நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம அதனுடைய IPv4 DNS-ஐ நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியும், ரைட். ஸோ DNS நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ 192.168.2.2 ஸோ சம்திங். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸுமே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா ஆப்ரேஷன்ஸையுமே நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபைங்கிற கமாண்ட் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ஆட் பண்ணலை அப்படின்னீங்கன்னா நீங்கள் மாடிஃபை கமாண்ட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்டர் அடிக்கிறேன், ரைட். ஸோ இப்போ வந்துட்டு அது கிரியேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்து ஷோ கொடுத்து பார்த்துடலாம். ஸோ சாரி, எஸ், கனெக்ஷன் கொடுத்து ஷோ கொடுத்து இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ IPv4 கேட்வேவும் ஏற்கனவே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ DNS-ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எதுவும் இல்லாமல் இருந்துச்சு, இந்த மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூமே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சர்வீஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு DHCP ஹோஸ்ட் நேம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னீங்கன்னா ஜஸ்ட் அந்த கனெக்ஷன் கொடுத்துட்டு கனெக்ஷன் மாடிஃபைல வந்துட்டு இந்த சர்வீஸ் நேம் IPv4.DHCPங்கிற சர்வீஸ் நேம் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க, என்ன நேம் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு நீங்கள் என்டர் அடிச்சிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும், ரைட். ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கனெக்ஷன் வந்து இப்படி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ இது வந்து இன்டர்நெட்டுக்கும் கிடையாது, நம்ம வந்து வைஃபைக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒரு ஆட் கொடுத்து நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணும்பொழுதே நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம ரன் டைமில் சேஞ்ச் பண்ணணும்னா மாடிஃபைங்கிற கமாண்ட் கொடுத்து நம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்க முடியும், ரைட். ஸோ இதே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த கனெக்ஷன் இப்போ ஆக்டிவேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் NMCLIன்னு கொடுத்துருக்குங்க. ஸோ நான் இங்கே வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துறேன், ரைட். ஸோ அந்த கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ETHO ஸோ நம்ம என்ன கனெக்ஷன் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணுமோ அதை அப்பு கொடுக்கணும். அப்பு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு என்ன கனெக்ஷன் கொடுக்குறோமோ அந்த கனெக்ஷன் கொடுக்கணும், ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா NMCLI கனெக்ஷன் அப் கொடுத்து நான் Ethernet -EN PLSO அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆயிரும், ரைட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய வெர்ச்சுவல் மிஷினும் சரி நம்ம இப்போ கனெக்ஷனும் சரி எல்லாமே வந்துட்டு இந்த ஆக்டிவ் உள்ள தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ அதனால நான் வந்துட்டு இப்போ இந்த என்டர் அடிக்கல. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் மெஷின்ல இல்லை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அப்புன்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்துட்டு அதாவது ஈத்தர்நெட் கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணீங்க இல்லையா அந்த ஈத்தர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு ஆக்டிவ் ஆயிரும், ரைட். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த ஈத்தர்நெட் கனெக்ஷனை வந்துட்டு வேண்டாம் நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பும் பதிலாக நம்ம வந்துட்டு டவுன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஈத்தர்நெட் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்துட்டு டிசேபிள் ஆயிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட் பண்ணக்கூடிய அந்த ஈத்தர்நெட் கனெக்ஷனோ இல்லை எந்த விதமான கனெக்ஷனையுமே வந்துட்டு ஆக்டிவேட்டும் டீஆக்டிவேட்டும் பண்ணுவோம், ரைட். ஸோ அப்பு கொடுத்தோம்னா வந்து அது கரெக்டாக வந்துட்டு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ டவுன் கொடுத்தோம் அப்படின்னா அது டீஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் வந்து மூவ் ஆகும், ரைட். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஓகே, ஸோ நாட் அன் ஆக்டிவ் கனெக்ஷன் வந்துருச்சு, தெரியாமல் நம்ம என்டர் அடிச்சிட்டோம். ஸோ அப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது ஆக்டிவேட் ஆகிருக்கும், டவுன் கொடுத்துருந்தோம்னா அது வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன்ஸ் டாட் ஷோ கொடுத்து, ரைட். ஸோ நம்ம இங்கே கனெக்ஷன் டாட் ஷோ கொடுத்துடலாம். ஷோ கொடுத்து நம்ம வந்துட்டு ஆக்டிவான கனெக்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஷோ கொடுத்து ஆக்டிவ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆஸ் யூஸ்வல் ஸோ இப்போ வந்துட்டு கிரீன் கலரில் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது. ஒரு சில மிஷின்ஸில் டிஃபரன்ஷியேட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணாத மிஷின்ஸில் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள்
ஆக்டிவ் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்து உங்களால் கோ த்ரூ பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா NMCLI கொடுத்து -T கொடுத்து -F ரைட். ஸோ ரன்னிங் ஜெனரல் ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ ஜெனரல் ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்டேட்டுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி STAGE ஸ்டேஜ் கொடுத்து நம்ம வந்துட்டு கனெக்ஷன் வந்து எப்படி இருக்குது, எஸ்டாப்ளிஷ்டில் இருக்கா, கனெக்ஷன் ரன்னிங்கில் இருக்கா அப்படிங்கிறது, சாரி நெட்வொர்க் கனெக்டரில் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்கான்னு பார்க்குறக்கு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கனெக்டரில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைட். ஸோ சிமிலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கனெக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னம்னா, ஸோ சிமிலராக வந்து அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூடோ ஆக்சஸ் தேவைப்படும். ஸோ NMCLI கொடுத்துருங்க. NMCLI கொடுத்து நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் வந்துட்டு டெலிட்னு கொடுத்துட்டு ரைட். ஸோ என்ன கனெக்ஷன் நீங்கள் டெலிட் பண்ணுறீங்களோ அந்த கனெக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கனெக்ஷன் டெலிட் பண்ணலாம், ஈத்தர்நெட்டுங்கிற கனெக்ஷன் தான் டெலிட் பண்ண போகிறோம், அதுதான் நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ இப்போ கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா ஸோ ஈத்தர்நெட் கனெக்ஷன் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வரும். ஸோ நம்ம இப்போ ஷோ கொடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈத்தர்நெட் ENP1SO அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இருக்காது ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா NMCLI கமாண்ட் பயன்படுத்துவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. NMCLI பேஸ் பண்ணி நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு கிளிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் மேன் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா கமெண்ட்ஸையும் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ அதில் ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது கொடுத்துருப்பாங்க ரைட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.